நாசரேத் என்ற பட்டணத்தில் மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிற ஒரு இரவில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிலராக கூடி ஜெபித்தார்கள். கிட்டத்தட்ட 9 பேரா 20 பேரா தெரியல. அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிஷனரிஸ்க்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ வட இந்தியாவில் 2 சகோதரிகள் இவர்களால் தாங்கப்படுகிற மிஷனரிஸ். அவர்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு இடத்துல போய் ஊழியத்தை செய்துவிட்டு அவர்கள் பஸ்ஸுக்கு வந்த பொழுது பஸ் போய்விட்டது. அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது, நடக்கவும் முடியாது, இருட்டி விட்டது. ஆகவே ஒரு மரத்தடியில் அவர்கள் படுத்து விட்டார்கள். இவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த சில மனிதர்கள் இவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்களாம். ஆனால் இவர்கள் தூங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் நடந்தது என்ன? காலையிலே அந்த மனிதர்கள் வந்த உடனே இவங்க பயந்துருக்கிறாங்க. என்ன என்று கேட்ட பொழுது, நேற்று உங்களை நாங்கள் தீங்கு செய்யும்படி, உங்களை கெடுக்கும்படி நாங்கள் வந்தோம். ஆனால் உங்களை சுற்றி 21 மனிதர்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்களே, 21 ஏஞ்சல்ஸை நாங்கள் பார்த்தோமே, அவங்களாம் இப்போ எங்கே போனாங்க என்று கேட்ட பொழுது, யாருமே இல்லையே, யாருமே எங்களோடு இல்லை இருந்தாங்க என்று சொன்ன பொழுது அவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சுது, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்தார். இந்த சம்பவத்தை அவங்க அப்படியே நியூஸ் ரிப்போர்ட்டுக்கு, மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் அனுப்பணும் இல்லையா, நாசரத்தில் தாங்குறாங்களே அவங்களுக்கு அனுப்புனாங்க இந்த டேட்டு, இந்த டைம் எல்லாம். அப்போ அவங்க அதை வைத்து பார்த்தும் பொழுது 21 பேராக அதே இடத்துல அதே நேரத்தில் அவர்கள் ஜெபித்ததின் விளைவு இங்கே இந்த 2 பெண்களுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணினால், பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா.